அதை ஒரு திரும்ப எப்படி திரும்புங்க தெரியுதா? இந்த பக்கம் பார்த்தீங்க வெந்நீர் கேட்டேன் போடுறியா? டெய்லி வந்துடும். அரிசி போட்டாதான் சாப்பிட்டு கோழிக்கெல்லாம் விடாது, அது மட்டும் தனியாக சாப்பிட்டு. ஓ அது போயிடுச்சு. அதுக்கிட்ட போகாது. ஒதுக்கிட்டு வருங்க. இங்கே போயிட்டாது. நீ உங்கள் பக்கத்துலேயும் ஓடிடணும். ஏ அது சுத்தமாக தின்னுட்டு தான் போவோம். தட்டில் அரிசியே இருக்காது. சாப்பிட்டீங்க? சுடட்டு. அதுவும் மலைக்கு அதுவும் புல்லு முளைச்சிருக்கு. எடுத்தீங்கன்னா பச்சையாக ஏய் விஜய், உங்கள் நாயனாட்ட சொன்னியா உன் வயசுக்கு 84 வயசுக்காரர் வந்து உன்னோட யோகா பண்ணுறான்னு சொன்னியா? போய் சொல்லு, நாயனாட்ட சொல்லு. என்னோட வந்து எனக்கு கூட முடியல, 84 வயசுக்காரரு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு போய் சொல்லு. போய் சொல்லுடி. எங்கள் மாமனாருடைய வீட்டு தோட்டத்தில் இந்த மயில், என்னுடைய வீட்டு பின்பக்கத்துலேயே 2 மைல் வந்துட்டுருக்கோம். இப்போ நான் அந்த பக்கம் போகிறதில்ல. நான் சொல்லலாம் 10-15 வருஷத்துக்கு முந்தி. அந்த மயில் தானே என்னன்னு தெரியல எதுவும். முருங்கை மரம், நாட்டு முருங்கை. இந்த நாட்டு முருங்கனுடைய மருத்துவ குணம் என்னன்னு அதிகமாக தெரியாது யாருக்குமே. இதுமாரி எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இது வந்து 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். மரம் விதை வச்சு கொண்டாந்து வச்சு போட்டு
நிறையா விதை கொண்டாந்து முத்துப்பேட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து போட்டுருந்தேன். அதில் ஒன்று தான் வளர்ந்துருக்கு. இது மாதிரி களை எங்கே பெருத்திருக்குதோ நாட்டு முருங்கை, இந்த களையை போட்டு வெட்டி யார் வீட்லேயும் வச்சு வளர்ந்தா அவ்வளோ பெரிய பவர். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இது கட்டை முருங்கன்னு சொல்லுவாங்க. கட்டை கட்டையாக இருக்கும் முருங்கைக்காய். அதேமாரி எல்லாம் கருவேப்பிலை செடி. அதாவது கருவேப்பிலைங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக வளராதான். அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்கிறோம்ல, அதுமாரி பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் கருவேப்பிலை செடி வளருமா. அது என்னத்தை கொண்டாந்து செடி வச்சாலும் வளராதான். இங்கே என்னுடைய மாமனாட்டு தோட்டத்துக்குள்ளார எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை செடி, கணக்கே இல்லை. எப்படி தான் வருது கேட்டால் அந்த காக்கா கொண்டாந்து போட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அதை நான் காமிக்கிறேன்னு சொன்னால், இயற்கை கஷ்டப்பட்டு கருவேப்பிலை செடி வளர்க்கணும்னு முடிவு பண்ணாலும் வளராதான். ஆனால் தானாகவே இங்கே துளசியும் கருவேப்பிலை செடியும் சர்வசாதாரணமாக வளரும். முன்பக்கத்தில் இருந்த துளசி செடியெல்லாம் வெட்டி போட்டாங்க. இவங்க தொட்டி போட்டு கருவேப்பிலை செடி வளர்க்கலை. ஏற்கனவே அங்கே பாரு, அந்த கிணறுக்கு இறக்கிறதுக்காக கொண்டாந்து போட்டதுக்குள்ளார தானாக வளருது. ஏன்னா நீங்கள் வளர்க்கறதுக்காக செய்யணும்னு நினைக்க வேண்டாம். கட்டை முருங்கை சைஸ் பார்த்துங்க. இதுதான் அளவு, அதுக்கு மேலே அளவு பெருக்காது. இதுதான் சைஸ். எவ்வளோ இருக்கு பாருங்க. கையால் அளந்தா ஒரு முழம் கூட இல்லை. பார்த்துக்கிட்டிங்களா? ஒரு சில பேர் இதுதான் கணக்கு வைப்பாங்க, ஒரு முழம்னா இதும்பாங்க. கரெக்டாக ஒரு முழம்தான் இருக்குது, முழம் முருங்கைக்காய். ஆனால் அவ்வளோ சத்து, அவ்வளோ பெரிய விஷயம் இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. இதில் என்னன்னு கேட்டால், இந்த கருவேப்பிள்ளைக்கும் முருங்கைக்காய்க்கும் அவ்வளோ மகத்துவ குணம் இருக்குது. ரெண்டாவது சொன்னால துளசின்னு சொன்னேன். பாரு, எங்கே பார்த்தாலும் துளசி. இங்கே இருக்கிற கிருஷ்ணன் கோயிலுக்கு ஐயர், அவரும் இறந்துட்டாரு, தர்மபுத்தி இறந்துட்டாங்க. இங்கே தான் தினம் துளசி பறிச்சுட்டு போவாங்க. இப்போது அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள்கிட்ட கருவேப்பிலை செடிக்கு வந்துட்டுருக்கேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். காமிச்செடுத்தே காமிக்கன்னு இப்போ காப்பாக்காதீங்க. காமிச்செடுத்துல நான் காமிக்கலை. ஏன்னா எந்த அளவுக்கு இதுமாரி காசு கொடுத்தலாம் யாரும் செஞ்சு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி காசு கொடுத்து செஞ்சு வளர்க்கணும்னு முடிவு பண்ணால் அதுக்கான முறையாக பாத்தி கட்டி அந்த நெல் நடுற மாதிரி, உளுந்து பயிர் வேர்க்கடலை நடுற மாதிரி செய்வாங்க. இல்லை அப்படிலாம் செய்யலைங்கிறதுக்கு சாட்சி சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை, நல்லா கவனித்து பாருங்கள். முத்தலை பாருங்கள், செடிங்களை ஏதாவது ஒரு இலையாவது முத்தி போயிருக்கா பாருங்கள். பச்சை பசல் இருக்கா? வாசனை அள்ளுது அப்படியே. அதேமாரி அந்த பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒட்டுக்கா மாங்காய்,
அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நான் வந்து மயிலை காமிக்கிறதுக்காக எடுத்த வீடியோ. இந்த கருவேப்பிலைக்குள்ளார அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. கருவேப்பிலை படி வெளிநாட்டுக்கு முருங்கைக்காய்க்கு இன்னும் சொல்ல வரல, அவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. முருங்கைக்காய், முருங்கை பூ, முருங்கை இலை, இதில் எவ்வளோ பெரிய இருக்குன்னு. நிறையா பேர் என்னன்னு கேட்டால், முருங்கைக்காய் முத்தி போச்சுன்னா முருங்கைக்காயை தூக்கி போட்டுருவாங்க. சூட்சமே முருங்கைக்காய் முத்தின விதையில தான் இருக்குது. குழந்தைங்க பிறங்காமல் நிறையா வருஷமாக ஏங்கிட்டு இருக்காங்களே, டாக்டர் செலவு பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களாம் செஞ்சிட்டு இருக்கிற பெரிய தப்பு. இது பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஓகே, அவ்வளோதான் கருவேப்பிலை கன்று. ஏன்னா இதுக்கப்புறம் தோட்டத்துக்கு நான் தாண்டி போனதில்லை. அதுக்கப்புறம் அங்கே எதாவது இருக்குதா இல்லைன்னு தெரியல. இருந்தாலும் தோட்டம் இல்லை, சாரி, வீட்டுடைய கொல்லை பக்கம், தப்பாக சொல்லிட்டேன், வீட்டுடைய கொல்லை பக்கம். இங்கே எப்படி வந்து பப்பாளி பழங்கள், வேப்ப மரமா அது? ஓகே, இல்லை கருவேப்பிலை அந்த செடியை தான் என்னன்னு தெரியல, அந்த 2 செடி. ஓகே, வாழ்த்துக்கள். கொல்லை பக்கத்தில் இருக்கிற குட்டை.